ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் சாதாரணமாக நண்பர்களுடன் பேசுறதுக்கு பயன்படும் வார்த்தைகளையும் அதுக்கான வாக்கியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியம், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வரும். இது எனக்கு முக்கியம். This is important to me. Thisனா இது, isனா இருக்கிறது, importantனா பார்த்தீங்கன்னா முக்கியம், to meனா எனக்கு. This is important to me. சென்று காண், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா visit அப்படின்றது வரும். நாம் அவர்களை சென்று பார்க்க வேண்டும். We should visit them. weனா நாம், should visitனா பார்க்க வேண்டும், சென்று பார்க்க வேண்டும். themனா அவர்களை. We should visit them. அன்பான, இதுக்கான ஆங்கில வார்த்தை கைண்ட். அவர்கள் மிகவும் அன்பானவர்கள். They were so kind. தேனா அவர்கள், வேர்னா இருந்தனர் அப்படின்னு அர்த்தம் தருது. சோனா மிகவும், கைண்ட்னா அன்பான. They were so kind. பற்றி, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா about அப்படின்றது வரும். நான் அதை பற்றி யோசிப்பேன். I will think about it. ஐனா நான், will thinkனா யோசிப்பேன், aboutனா பற்றி, itனா அதை. I will think about it. தாமதமாக, இதுக்கான ஆங்கில வார்த்தை late. இது மிகவும் தாமதமாகவில்லை. It is not too late. Is notனா இல்லை, tooனா மிகவும், lateனா தாமதமாக. It is not too late. வேண்டும், இதுக்கான ஆங்கில வார்த்தை have toன்றது வரும். நான் இந்த டிக்கெட்டை பெற வேண்டும். I have to get this ticket. ஐனா நான், have to getனா பெற வேண்டும். thisனா இந்த, டிக்கெட்னா பார்த்தீங்கன்னா நுழைவு சீட்டு, அனுமதி சீட்டு அப்படின்னு அர்த்தம் தரும். I have to get this ticket. சலிப்பான, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா bored அப்படின்ற வேர்டு வரும். நான் மிகவும் சலித்து விட்டேன். I am so bored. ஐனா நான், amனா இருக்கிறேன், so boredனா மிகவும் சலிப்பாக அப்படின்ற அர்த்தம் தருது. I am so bored. சாப்பிட, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to eat அப்படின்ற வேர்டு வரும். நான் சாப்பிட வேண்டும். I want to eat. ஐனா நான், wantனா வேண்டும், to eatனா சாப்பிட. I want to eat. உறுதியான, இதுக்கான ஆங்கில வார்த்தை பாருங்க ஷுவர்ன்ற வேர்டு வரும். நீங்கள் இதை பற்றி உறுதியாக இருக்கிறீர்களா? Are you sure about this? யூனா நீங்கள், ஆர் முன்னாடி வரும்பொழுது இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது. ஷுவர்னா உறுதியாக, அபவுட்னா பற்றி, திஸ்னா இதை. Are you sure about this? பொறுமையாக, இதுக்கான ஆங்கில வார்த்தை பாருங்க patient என்ற வேர்டு உங்களுக்கு வரும். பொறுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். Try to be patient. ட்ரைனா முயற்சி செய்யுங்கள். to beனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அப்படின்னு அர்த்தம் தருது. பேஷண்ட்னா பார்த்தீங்கன்னா பொறுமையாக. Try to be patient. செய், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு doன்றது வரும். இதை இப்பொழுது செய்ய வேண்டாம். Don't do this now. Don't doனா செய்ய வேண்டாம். thisனா இதை, nowனா இப்பொழுது. Don't do this now. முயற்சி செய், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ட்ரைன்றது வரும். நான் முயற்சி செய்ய வேண்டும். I have to try. ஐனா நான், have toனா வேண்டும், to tryனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய அப்படின்னு அர்த்தம் தரும். ஞாபகப்படுத்து, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா remember அப்படின்ற வேர்டு வரும். உனக்கு அது ஞாபகம் இருக்கிறதா? Do you remember it? யூனா நீங்கள், do plus remember பார்த்தீங்க, do முன்னாடி வரும்பொழுது ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா அது. Do you remember it? விளையாடிக்கொண்டு, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா playingன்றது வரும். நான் அதனுடன் விளையாடிக்கொண்டு இருந்தேன். I was playing with it. ஐனா நான், wasனா இருந்தேன், playingனா பார்த்தீங்கன்னா விளையாடிக்கொண்டு, with itனா அதனுடன். I was playing with it. மற, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா forget. அதை நான் எப்படி மறக்க முடியும்? How could I forget it? ஹவுனா எப்படி, ஐனா நான், could plus forget பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா அதை. How could I forget it?
அதிவேகமான இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். அது மிக வேகமாக செல்கிறது. இட் கோஸ் சூப்பர் ஃபாஸ்ட். இட்னா வந்து அது, கோஸ்னா வந்து செல்கிறது, சூப்பர் ஃபாஸ்ட்னா வந்து மிக வேகமாக, அதிவேகமாக. இட் கோஸ் சூப்பர் ஃபாஸ்ட். வேண்டும் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா வாண்ட்ன்றது உங்களுக்கு வரும். உனக்கு அது வேண்டாம். யூ டோன்ட் வாண்ட் இட். யூனா வந்து உனக்கு, டோன்ட் வாண்ட்னா வந்து வேண்டாம், இட்னா வந்து அது. யூ டோன்ட் வாண்ட் இட். தெரிவி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் அப்படின்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். அவர்களுக்கு தெரிவிக்கவும். இன்ஃபார்ம் தெம். இன்ஃபார்ம்னா வந்து தெரிவி அப்படின்னு அர்த்தம் தருது. தெம்னா வந்து அவர்களுக்கு. இன்ஃபார்ம் தெம். மன்னிக்கவும் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்ன்றது உங்களுக்கு வரும். என்னை மன்னிக்க முடியுமா? கேன் யூ ஃபர்கிவ் மீ? யூனா வந்து நீங்கள், கேன் பிளஸ் ஃபர்கிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் முன்னாடி வரும்பொழுது மன்னிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம் தருது. மீனா வந்து என்னை. கேன் யூ ஃபர்கிவ் மீ? இதை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ்ன்றது வரும். இதை பாருங்கள். லுக் அட் திஸ். லுக் அட்னா வந்து பாருங்கள், திஸ்னா வந்து இதை. லுக் அட் திஸ். உடன்படு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா அக்ரின்றது வரும். நான் அதற்கு ஒருபொழுதும் உடன்படவில்லை. ஐ நெவர் அக்ரி டு தட். ஐனா வந்து நான், நெவர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தருது. நெவர் அக்ரிட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதும் உடன்படவில்லை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. டு தட்னா வந்து அதற்கு. ஐ நெவர் அக்ரி டு தட். கோடு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்ன்றது வரும். அவளுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் அவகாசம் கொடுப்போம். let us give her 10 more minutes. let us giveனா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. ஹர்னா வந்து அவளுக்கு, மோர்னா வந்து இன்னும், மினிட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நிமிடங்கள். let us give her 10 more minutes. நீந்துவது இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு ஸ்விம்ன்றது வரும். உங்களுக்கு எப்படி நீந்துவது என்று தெரியாது. யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்விம். யூனா வந்து உங்களுக்கு, டோன்ட்னா வந்து தெரியாது, ஹவுனா வந்து எப்படி, டு ஸ்விம்னா வந்து நீந்துவது. யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்விம். வாய்ப்பு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ்ன்றது வரும். இது அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு, இது அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் எ சான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இட்னா வந்து அது, இஸ்னா வந்து இருக்கிறது, ஏன்னா வந்து ஒரு, சான்ஸ்னா வந்து வாய்ப்பு, ஃபார் எவ்ரி ஒன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. இட் இஸ் எ சான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னும் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். யூ நீட் டு பி மோர் கேர்ஃபுல். யூனா வந்து நீங்கள், நீட்னா வந்து வேண்டும், டு பீனா இருக்க, மோர்னா இன்னும், கேர்ஃபுல்னா கவனமாக. யூ நீட் டு பி மோர் கேர்ஃபுல். எவ்வளவு நேரம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹவ் லாங் அப்படின்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். அவளுக்காக நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். ஹவு லாங் டு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹர். ஹவு லாங்னா வந்து எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு. வீணா வந்து நாம், டூ பிளஸ் ஹாவ் டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. ஃபார் ஹர்னா அவளுக்காக. ஹவு லாங் டு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹர். தேவை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா நீடுன்றது உங்களுக்கு வரும். நமக்கு தேவையானவற்றை பட்டியலிடுங்கள். மேக் எ லிஸ்ட் ஆஃப் வாட் வி நீட். மேக் எ லிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. வாட்னா வந்து என்ன, வீணா வந்து நமக்கு, நீட்னா வந்து தேவை. மேக் எ லிஸ்ட் ஆஃப் வாட் வி நீட். செய்வோம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா வில் டூ அப்படின்றது வரும். நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்வோம். we will do our best. வீணா வந்து நாங்கள், will doனா வந்து செய்வோம், our bestனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களால் முடிந்ததை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. we will do our best. திட்டமிடப்பட்டுள்ள இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டுன்றது உங்களுக்கு வரும். அது நன்கு ஏற்பாடு செய்யப்பட்ட, நன்கு திட்டமிடப்பட்ட பயணம்.
தட் இஸ் வெல் ஆர்கனைஸ்டு ட்ரிப். தட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, வெல்னா நன்கு, ஆர்கனைஸ்டுனா வந்து திட்டமிடப்பட்டுள்ள, ஏற்பாடு செய்யப்பட்ட அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ட்ரிப்னா வந்து பயணம். தட் இஸ் வெல் ஆர்கனைஸ்டு ட்ரிப். தண்ணீர் விட இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டு வாட்டர் அப்படின்றது வரும். 2 வாரங்களாக செடிகளுக்கு தண்ணீர் விட மறந்துட்டேன். 2 வாரங்களாக செடிக்கு தண்ணீர் விட மறந்து விட்டேன். I forgot to water the plant for 2 weeks. நான் forgotனா வந்து மறந்துட்டேன். to waterனா தண்ணீர் விட, plantனா வந்து பார்த்தீங்கன்னா செடி. for 2 weeksனா வந்து 2 வாரங்களாக. I forgot to water the plant for 2 weeks. சிறிது நேரம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா some time அப்படின்றது வரும். அதை பற்றி சிந்திக்க எனக்கு சிறிது நேரம் தேவை. I need some time to think about it. ஐனா வந்து எனக்கு, நீட்னா வந்து தேவை, some timeனா வந்து சிறிது நேரம், கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம் தருது. டு திங்க்னா வந்து சிந்திக்க, அபவுட்னா வந்து பற்றி, இட்னா வந்து அதை. I need some time to think about it. அத்தியாவசிய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா essentials அப்படின்றது வரும். நீங்கள் அடிக்கடி சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க மறந்து விடுவீர்கள். You often forget to buy some essentials. யூனா வந்து நீங்கள், oftenனா அடிக்கடி, forgetனா வந்து மறக்கிறீங்க, to buyனா வந்து வாங்க, someனா சில, essentialsனா வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள். You often forget to buy some essentials. குழந்தைகள் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா children அப்படின்றது வரும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து வழக்கமா ரயில்ல இலவசமாக வந்து பயணம் செய்கிறாங்க. Children under 5 usually travel free on trains. Childrenனா குழந்தைகள், underனா வந்து கீழே, 5னா வந்து 5 வயது அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. யூஸ்வலி வழக்கமாக, டிராவல்னா வந்து பயணம் செய்கிறார்கள், ஃப்ரீனா வந்து இலவசமாக. Children under 5 usually travel free on trains. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.